அதனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா, இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ளே வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன்னு. நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சுப்பாரு, காலை வெட்டிப்பார், அதான் ரெண்டு பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும். இரண்டாவது, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா? அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்க இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுமா? எல்லாம் முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள்.